ZeeTamil News viewers எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Electrophysiologist and Heart Transplant Specialist டாக்டர் குருபிரசாத் அவர்களோட தான் பேசியிருக்கோம். நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம கேட்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். ஹியூமன் எலக்ட்ரோ ஆக்டிவிட்டி இருக்கும்ல, ஹியூமன் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டினா என்ன? ஆக்சுவலாக அதை பற்றின ஒரு புரிதல் அண்ட் அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அப்படின்னா என்ன? குட். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து கார்டியாக் எலக்ட்ரோஃபிசியாலஜி. அப்படிங்கன்னா நம் இதயம் வந்து ஒரு 4 அறை இருக்கிற ஒரு அழகான ஒரு இல்லம் அப்படின்றதை சொல்லியிருக்கலாம். எதுக்குன்னா, இப்போது மேலே 2 அறை, ஒரு ஒரு பியூட்டிஃபுல் ஹோம், ஸ்வீட் ஹார்ட்னு சொல்லுவாங்க. கீழே 2 அறை, மேலே இருக்கிற அறை வந்து ஏட்ரியம், கீழே இருக்கிற அறை வந்து வென்ட்ரிக்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டெர்மினாலஜியில். ஸோ எப்படி நம்ம வீட்டுக்கு வாட்டர் சப்ளை, ஸோ குடிநீர், மின்சாரம் எப்படி தேவைப்படுது, அதே மாதிரி நம்ம ஹார்ட்டுக்குள்ளவும் ஸோ பிளட் பைப்லைன்ஸ். ஏன்னா ஹார்ட்டுக்கு ஃபுட் வந்து பிளட் தான். ஸோ அதனால் ஒரு சிம்பிளான ஒரு ரத்த கூட ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை பண்ணுறதுக்கு, அதே மாதிரி மின்சாரம் சப்ளை கொடுக்குற ஒரு பேஸ்மேக்கர், ஒரு சிம்பிள் பேட்ரி, சைனஸ் நோட் சொல்லுவாங்க. ஸோ நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா மொபைலில் இருக்கிற பேட்ரி மாதிரி. ஸோ அது டெய்லி சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் ஹார்ட்டில் இருக்கிற பேட்ரி, பேஸ்மேக்கர், சைனஸ் நோட், சப்போஸ் நம்ம லைஃப் 100 years நினச்சிக்கோங்க, 100 years ஒர்க் ஆகும், நோ நீட் ஆஃப் ரீசார்ஜ். ஸோ அந்த பேஸ்மேக்கர் முதல், ஸோ இந்த அறை ஹார்ட்டில் உள்ளே இருக்கிற அறைகளுக்கு எல்லாம் ஒரு வயர்ஸ் மூலமாக கண்டக்ஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் இதுதான் பேஸ்மேக்கர், சைனஸ் நோட் சொல்லுவாங்க. அதோட சைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் ஒரு கிரெயின் இருக்கும், அந்த சைஸ் தான் இருக்கும். இது முதல் அடுத்த சப்ஸ்டேஷன் வந்து ஏவி நோடுன்னு சொல்லுவாங்க, ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோட். இந்த 2 பேட்டரிஸ் மூலமாக ஹார்ட்டுக்கு ஒவ்வொரு அறைக்கும் மின்சாரம் சேரும். அதுவும் எப்படி? இந்த மாதிரி வயர்ஸ் மூலமாக. ஸோ அதோட பேர் தான் கார்டியாக் கண்டக்ஷன் சிஸ்டம். ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஆர் பார்ன் நார்மல்லி. ஸோ இது பிறப்பிலிருந்தே ஆரம்பமாகும் இந்த மாதிரி துடிப்பு, ஒவ்வொரு செகண்டில் ஒவ்வொரு பீட். ஸோ பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு ரெஸ்ட் இல்லாத ஒரு ஒரு சோல்ஜர் மாதிரி நம்ம ஹார்ட். ஸோ அதனால் சாதாரணமாகவே ஹார்ட் பீட்டிங் வந்து இந்த மின்சாரம் மூலாக தான் நடக்கும். நார்மலாக வந்து டாக்டர்ஸ் எல்லாம் நாடி பார்த்துட்டு சொல்லுவாங்க, அந்த நாடி, பல்ஸு, பிபி எல்லாமே இந்த ஹார்ட்ன்றது ஒரு இன்ஜின். அந்த இன்ஜினுக்கு பவர் சப்ளை மின்சாரம் மூலமாகவே, அதுக்கு சோர்ஸ் வந்து பேஸ்மேக்கர். ஸோ அதனால் இந்த ஹார்ட்டுக்குள்ளே இருக்கிற மின்சாரம் செக் பண்ணுற மெஷின் தான் இசிஜி மெஷின். அது ஒரு கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன் மாதிரி இசிஜி ரெக்கார்டிங் சொல்லுவாங்க. இப்போ எந்த டாக்டர்கிட்ட போனாலும், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும், சார் செஸ்ட் பெயின் சொல்ல உடனே யூஸ்வலாக ஒரு இசிஜி எடுக்கும். இசிஜியில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த ஹார்ட்டோட மின்சாரம் தான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன், அதுதான் இசிஜி. ஓகே. ஆக்சுவலாக வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி வந்து இம்ப்ராப்பர் ஒர்க்குன்னு ஒன்று இருக்கும், அது வந்துட்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஸோ இது மாதிரியான ப்ராப்ளம் என்ன மாதிரியான ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்? இதுக்குன்னு ஒரு ஏஜ் பார் இருக்குது, டைம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்போ தான் சொல்லியிருக்கோம், ஸோ ஹார்ட் வந்து ஒரு அன்டயர்டு சோல்ஜர், ஹார்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு தேவையான சாப்பாடு, எனர்ஜி, ஸோ ரெண்டுமே. நார்மலி ஹார்ட் பீட்டிங் வந்து பர் செகண்ட் 1 beat, ஆவரேஜ் 60 to 80 ஆர் 60 to 100 மேக்ஸிமம். இது வந்து நார்மல் பல்ஸ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெஸ்ட்டில் இருக்கும்போது சம்வேர் பிட்வீன் 60 to 100 பல்ஸ் ரேட். ஸோ இந்த மாதிரி பல்ஸ் வந்து நார்மல் ரிதம்ன்றது டாக்டர்ஸ் பேசுவாங்க. நார்மல் ரிதம்னா என்ன? ஒரு பேட்டர்ன், ஒரு டிசிப்ளின். ஸோ ஹார்ட் பீட் வந்து ஒரு ரிதமிக்காக இருக்கும். லப்டப் இந்த மாதிரி ஸ்டெத்தஸ்கோப் வச்சு அந்த சவுண்ட் கேட்க போகிறோமோ அதே மாதிரி பல்ஸும் ஒரு ரெகுலர், செகண்ட் ஒவ்வொரு பீட், 1 2 1 2 1 2 டக் 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 டக்.
ஸோ இது வந்து நார்மல், நம்ம இதயத்துக்குள்ளே இருக்கிற ஒரு டிசிப்ளின், ரெகுலர் நார்மல் ரிதம். இந்த ரிதம் வந்து யாருக்கு கொடுக்க போகிறது? நம்ம பேஸ்மேக்கர். அதனால சைனஸ் ரிதம், நார்மல் நம்ம ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கிற ஒரு பீட் வந்து சைனஸ் பீட், சைனஸ் ரிதம், ஒவ்வொரு செகண்டில் ஒவ்வொரு பீட். ஸோ இதுக்கு மீறி நார்மலாக ஒரு ரேஞ்ச் இருக்கும் 60-100. இப்போது ஒரு ஏஜில் சில பேருக்கு வந்து பல்ஸ் ரேட் வந்து 50க்குள்ளே தான், ஸோ 40க்குள்ளே 30க்குள்ளே வந்திருக்கலாம். ஏன்னா நம்ம பேட்ரியில் மொபைலில் பேட்ரி முடிய போகிற மாதிரி இந்த பேஸ் மேக்கர், ஹார்ட் எல்லாம் கூட நல்லா இருக்கலாம், பட் ஆனால் அந்த பேஸ் மேக்கர் பேட்ரி சார்ஜ் கம்மியாகிற டயத்தில் 6 சைனஸ் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. அப்படின்னா ஹார்ட் எல்லாம் நார்மலாக இருந்தாலும் அதுக்கு உள்ளே இருக்கிற பேட்ரி சார்ஜ் முடிய போகிறது, அதனால பல்ஸ் ஸ்லோவாக டவுன் ஆகிறது, 6 சைனஸ் சிண்ட்ரோம். அப்போ என்ன வேணும்? ஹார்ட்டுக்கு தேவையான மின்சாரம் எப்படி இருந்தாலும் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து நார்மலாக ஒரு பேஸ் மேக்கர், ஒரு பேட்ரி, ஆர்டிஃபிஷியல் பேட்ரி வைக்க போகிறோம். அதே மாதிரி சில பேருக்கு வந்து துடிப்பு ஜாஸ்தி ஆகலாம். ஸோ அட் ரெஸ்ட்லேயே ஒரு 200 பீட்ஸ் வரலாம், ஒரு 150, 300 பீட்ஸ், 100க்கு மீறி எந்த ஹார்ட் ரேட் போனாலும் ஏறி போனாலும் ஸோ டெக்கிகார்டியான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ஒரு துடிப்பு சம்பந்தமான ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கும்போது ஸோ எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட் அப்படின்னு இதெல்லாம் துடிப்பு, இதயத்துக்கு சம்பந்தமான துடிப்பு எல்லாம் எலக்ட்ரோஃபிசியாலஜி. அது கார்டியாலஜிஸ்ட்லேயும் இது ஒரு இன்னும் சப் ஸ்பெஷாலிட்டி தான், ஒரு ஃபோக்கஸ்டு ஸ்பெஷாலிட்டி தான். இந்த 2 வேரியேஷன்ஸ் செக் பண்ணிவிட்டு ஸோ முறை இல்லாமல் துடிப்பு, ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி வேறு கார்டியாலஜியில். ஸோ சில டைம் பல்ஸ் கம்மியாகவும் ஆகலாம், சில டைம் அப்நார்மல் ரொம்ப ஜாஸ்தியாகவும் போகலாம். இந்த 2 அப்நார்மல் ரேஞ்சஸில் ஸோ சிம்டம்ஸ் வரலாம் பேஷண்ட்க்கு. ஸோ எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் உயிருக்கு ஆபத்தும் இருக்கலாம். அந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட் பார்க்கறதே இது எவாலுவேட் பண்ணி அதுக்கு தேவையான சிகிச்சை கொடுத்துட்டு குணம் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட்டும் நம்ம ஹியூமன் பாடியிலே ஆட்டோமேட்டிக்காக செக்ரேட் ஆகுது இல்லைங்களா? ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியும் ஒன்றா? வெரி குட் பேசிக் கொஸ்டினுங்க இது. எதுக்குன்னா பேசிக் டெர்மினாலஜி ஒரு சிம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன். ஃபிசிக்ஸில் கரண்ட் படிச்சுட்ருக்கோம் நாங்கள். ஸோ கரண்ட்னா ஃபிசிக்ஸில் வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஏ சர்க்கியூட், அதுதான் டெஃபினிஷன் ஃபிசிக்ஸில் கரண்ட். பயாலஜியில் கரண்ட்னா ஃப்ளோ ஆஃப் அயான்ஸ். அயான்னா என்ன? ஒரு எலிமெண்ட், கெமிஸ்ட்ரியில் நாங்கள் படிக்கிற ஒரு எலிமெண்ட் என்ன? சோடியம், பொட்டாசியம், கால்சியம், குளோரைட், இந்த மாதிரி அயானிக் ஃப்ளோ. ஸோ உடல் வந்து ஒரு கூட்டமை, ஒரு அணுக்களோட ஒரு கூட்டமை. ஸோ ஒவ்வொரு செல்னா அது ஒரு இண்டிவிஜுவல், ஜஸ்ட் லைக் எ பிரிக். ஒரு பிரிக் வந்து எந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்டியிருக்கலாமோ அதே மாதிரி செல்ஸ் எல்லாம் சேர்ந்து இது ஒரு கூட்டம். ஸோ தட் இஸ் மேக்கிங் அஸ் அவர் பாடி. ஓகே, there will be flow of ions, basic elements in the body, sodium, potassium, calcium, chloride. யூஸ்வலாக இந்த 4 எலிமெண்ட்ஸ், நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது நம்ம உடலில், பட் பேசிக்கலி சோடியம், பொட்டாசியம், குளோரைட், கால்சியம், இந்த மாதிரி இந்த 4 பேசிக் எலிமெண்ட்ஸ் மூலமாக அது வந்து செல் மெம்பரேனுக்கு உள்ளே வெளியே போகிறதும், இந்த மூமெண்ட் ஆஃப் தீஸ் அயான்ஸ் வில் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாலேயே, பிஃபோர் in 20th century itself, அகஸ்டஸ் டிசைர் வாலர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ he has recorded beautiful tracing of heart electrical activity. அது உலகத்திலேயே ஃபஸ்ட் ரெக்கார்டட் ECG. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய அதெல்லாம் ஒரு கஷ்டமான ஒரு விதம், எப்படி ஹார்ட்டோட மின்சாரம் எப்படி அதை தேடி பிடிச்சிட்டு ரெக்கார்ட் பண்ணுறது எப்படி, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது எப்படி. ஸோ அதுக்கப்புறம் வில்லம் மினோவன் அப்படின்ற இன்னொரு சயின்டிஸ்ட், அவருக்கு நோபல் ப்ரைஸும் வந்துருச்சு. ஸோ ஹி டிஸ்கவர்டு சிம்பிள் கேல்வனோமீட்டர். ஸோ ஹார்ட்டில் மின்சாரம் ரெக்கார்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அதுதான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற ECG மெஷின். அது முதல் ஸோ நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம்
வந்துட்டு இப்போது பேசிக் டிஜிட்டலைஸ்டு இசிஜி ரெக்கார்ட். இப்படி இசிஜினா என்ன, சிம்பிளாகவே ஹார்ட்டோட மின்சாரம் ஒரு கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ தட் கேன் பி ரெக்கார்டட். ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கரண்ட் இன் ஃபிசிக்ஸ் அண்ட் கரண்ட் இன் த பாடி இதுதான். ஸோ அயானிக் ஃப்ளோ. ஸோ அதனால் இந்த மாதிரி ஹார்ட் பீட்டுக்கு தேவையான கரண்ட் வந்து கால்சியம் மூலமாக வரும். கால்சியம். ஸோ நரம்புக்கு தேவையான கரண்ட் வந்து சோடியம் எலிமெண்ட் மூலமாக வரும், முக்கியமானது. ஸோ அதனால் இந்த எலிமெண்ட்ஸ் பிளாக் பண்ணுறதையும் ஸ்டிமுலேட் பண்ணுறதையும் மெடிக்கல்ஸ் டேப்லெட்ஸ், இந்த டேப்லெட்ஸ் மூலமாக சில டைம் இந்த கரண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். பேசிக்காக இந்த டேப்லெட்ஸ் என்ன ஹேண்டில் பண்ணும், இந்த ஃப்ளோ ஆஃப் அயான்ஸ், அந்த அயானிக் ஃப்ளோ சோடியம் பிளாக் பண்ணுறதையும் இல்லைன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதையும் இது மூலமாக துடிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சரி பண்ணவும் முடியும். ஆக்சுவலாக இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி ஜென்ரேட் ஆகுது அண்ட் இதோட யூசஸ் என்ன? ஸோ இப்போ தான் பேசிகிட்ருக்கோம் ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, எஸ்பெஷலி ஹார்ட்டில் ரெண்டு விதமான. இப்போ வந்து ஸோ ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸில் சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் வேறு, அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன, ஒரு என்சிசி ட்ரைனிங் இல்லைன்னா போலி ஒரு மிலிட்ரி சைடு வருவாங்க. ஸோ அதே மாதிரி ஹார்ட் இஸ் நத்திங் பட் ஏ குரூப் ஆஃப் செல்ஸ். அன்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கன் ஆகும். அதே மாதிரி தான். ஸோ தேர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் செல்ஸ். அதில் வந்து பை பர்த் சில செல்ஸ் வந்து ஓகே வி வாண்ட் டு ஹெல்ப் த ஹார்ட் ஃபார் இட்ஸ் பீட்டிங் அப்படின்றது நினச்சி கண்டக்ஷன் சிஸ்டம், அந்த பேட்ரி கரண்ட் ஜென்ரேட் பண்ணுற செல்ஸ் மாதிரி ஆகிறாங்க. ஸோ அதுதான் நம்ம பேஸ் மேக்கர். ஸோ அப்படி செல்ஃப் மாடிஃபிகேஷன், அந்த செல்ஸ் ஹார்ட்டில் இருக்கிற செல்ஸு தானாகவே மாடிஃபை ஆகி இந்த மாதிரி மின்சாரம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி தயாராகும். எப்படி தே கேன் ஹேண்டில் திஸ் அயான் ஃப்ளோ. ஸோ கால்சியம் அயான்ஸோட ஃப்ளோ தான் நம்ம ஹார்ட்டுக்கு மெயின் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுற ரீசன். ஸோ கால்சியம் இன்டியூஸ்ட் கரண்ட், அதுதான் ஹார்ட்டுக்கு தேவையான மின்சாரம் கொடுக்குறது. ஓகே, மற்ற செல்ஸில் வந்து சோடியம் தான். ஸோ அது மூலமாகவே ஹார்ட்டில் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகும். அந்த எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆனதுக்கப்புறம் தான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு இக்னிஷன். இங்கே பெஞ்சு கார் வாங்கினாலும் இக்னிஷன் ஸ்டார்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் ஆகாது இன்ஜின். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க் தான் பேஸ் மேக்கர் ஜெனரேட் பண்ணுற ஒரு சின்ன பேட்ரி, கால்சியம் அயான்ஸ் மூலமாக. ஸோ அந்த ஒரு வாட் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணால் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு பீட்டிங் நாங்கள் ஸ்கேன்லையோ இல்லைன்னா ஒரு டாக்டர் டெஸ்ட் பண்ணுற இக்கோ ஸ்கேன்றது இருக்கும். ஹார்ட் மூமெண்ட் அழகாக பார்த்துக்கலாம், ஹவு இட் இஸ் கண்ட்ராக்டிங். அதுக்கு தேவையான மின்சாரம் வந்து அதுதான் ஆக்ஷன் பொட்டென்ஷியல் கரண்ட். ஸோ கரண்ட் இல்லைன்னா இன்ஜினே ஓடாது. அதே மாதிரி ஹார்ட்டில் அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னா ஹார்ட் வில் நாட் மூவ், இட் வில் நாட் கண்ட்ராக்ட். ஸோ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஹார்ட்டு அதுக்கு ஜெனரேட்டட் கரண்ட் வந்து பேஸ் மேக்கர் மூலமாக தான் வரும். ஸோ தட் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட். அண்ட் இந்த மாதிரி மின்சாரம் ஒவ்வொரு செகண்டில் ஒரு வாட் அந்த அயானிக் ஃப்ளோ பியூட்டிஃபுல், இட்ஸ் எ பியூட்டிஃபுல் டான்ஸ். லைக் கால்சியம் உள்ளே வருது வெளியில் போகிறது, உள்ளே வருது வெளியில் போகிறது, எவ்ரி செகண்ட் இட் இஸ் டான்சிங் ஃப்ளிப் ஃப்ளாப் மூமெண்ட். ஸோ தட் இஸ் ஜெனரேட்டிங் த கரண்ட். அதுவும் அந்த கரண்ட் ரெக்கார்ட் பண்ண முடியுது. தட் இஸ் வை வி டேக் an ECG. ஓகேங்க சார். இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷன்னால ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்கா? ஸோ ஹார்ட் அட்டாக் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இப்போது ஜஸ்ட் லைக் இப்போ வந்து குடிநீர் மின்சாரம் ரெண்டுமே தேவை. ஆமாம், ஒரு வீட்டில் இருக்கிற ஆளுக்கு. அதே மாதிரி அந்த பவர் சப்ளைக்கும் அதுக்கும் வாட்டர் சப்ளை வேணும். ஓகே, ஸோ பிளட் சப்ளை அதை வந்து ஹார்ட்டில் இருக்கிற ரத்த குழாய் அந்த மாதிரி கண்டக்ஷன் சிஸ்டம், கண்டக்ஷன்னா வயரிங் சிஸ்டம்க்கும் தேவை ஃபுட்டு. ஸோ அந்த டயத்தில் சப்போஸ் ஹார்ட் அட்டாக் வந்த ஒரு பேஷண்ட் ஸோ வித்தின் 24 to 48 hours இந்த மாதிரி ஒரு மின்னல் மாதிரி வரும் மின்சாரம். ஓகே, we can say it as electrical accident. இப்போ பிரெயினில் ஃபிட்ஸ் மாதிரி வரும், அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்சிடென்ட்ஸ். பிரெயின் எலக்ட்ரிக்கல் ஆக்சிடென்ட் ஃபிட்ஸ்,
அதே மாதிரி ஹார்ட்டில் எலக்ட்ரிக்கல் ஆக்சிடெண்ட் அரித்மியான்னு சொல்லுவோம். ஸோ அரித்மியா அதோட சயின்டிஃபிக் நேம், மெடிக்கல் டெர்மினாலஜியில் அரித்மியான்னு சொல்லுவாங்க. அரித்மியா அப்படின்னா துடிப்பு ரொம்ப லோவாகவும் ஆகலாம், ரொம்ப வேகமாகவும் துடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி முறை இல்லாமல் துடிக்கிற பட்சத்தில் டெஃபினெட்லி அது வந்து ஒரு ரேஞ்சுக்கு பேர் பண்ணும் ஹார்ட்டு. ஸோ சப்போஸ் 200 300 மேலே போயிடுச்சுன்னா ஸோ தெர் இஸ் ஹை சான்ஸ் தட் பேஷண்ட் வில் கொலாப்ஸ். அந்த அதுதான் கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ள இந்த மாதிரி ஒரு மின்னல் மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்சிடெண்ட், டக்கி அரித்மியா, எஸ்பெஷலி கீழே இழுக்கல அறை வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ், வென்ட்ரிகுலர் டெக்கிகார்டியா, வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன், அதுதான் முதலான ரீசன். இப்போது அட்டாக் வந்த உடனே திடீர்னு தவறிட்டாங்கன்னு கேட்போம் நாங்கள். நல்லா தான் இருக்காங்க, டக்குன்னு இறந்துட்டாரு அப்படின்றது வார்த்தை நாங்கள் கேட்போம் சில டைம். திஸ் இஸ் த ரீசன். ஸோ நல்லா இருக்கிற ஒரு பேஷண்ட், ஒரு ஆள் அட்டாக் மூலமாக எப்படி தவறிட்டார் அப்படின்றதுக்கு இதுதான் ஆன்சர். பிகாஸ் இந்த ஹார்ட் அட்டாக்குன்றதையும் எலக்ட்ரிக்கல் வயர்ஸ்க்கும் சப்ளை பண்ணுவோம். ஸோ அதுக்கும் சப்ளை சடனாக ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு அந்த மின்னல் இல்லாமல் போயிடும், மின்சாரம் இல்லைன்னா ஒரு மின்னல் மாதிரி எலக்ட்ரிக்கல் ஷாக்ஸ் வந்து சடன் அரெஸ்ட் ஆகும். ஸோ அதனால் there is a 100% relation between water supply and electrical supply. So நம்ம blood flow and conduction system. ஓகே. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொன்னீங்க ஹார்ட் அட்டாக் வந்தால் சடனாக வந்துட்டு டெத் ஆகுறாங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியோட அந்த எப்படி சொல்கிறது, அதோட ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு ரொம்ப லோவாக இருக்குது இல்லை ஹையாக இருக்குங்கிற மாதிரி என்ன எனி சீன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்துட்டு நம்மளால் பை பர்சனலாக வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுக்குன்னா இப்போ வந்து ஹார்ட் ரேட் வேரியேஷன் நார்மலாக ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு மனிதன் 60 to 100, தட் இஸ் அ கிளாசிக்கல் அக்செப்டபிள் டெக்ஸ்ட் புக் டிஸ்கிரிப்ஷன் பல்ஸ் ரேட். ஒரு சில டைம் அத்லெட்ஸ், இஃப் யூ ஆர் எ பாக்ஸர், அத்லெட், சாம்பியன், டென்னிஸ் பிளேயர், ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹார்ட்டில் வந்து ரெஸ்ட்டில் இருப்போம். நீங்கள் வந்து ஒரு 2 வீலரோ 4 வீலரோ யூஸ் பண்ணுவீங்க. சரி, நீங்கள் பார்க் பண்ணி போகும்போது இன்ஜின் ஆஃப் பண்ணி தான் போவீங்க. ஸோ ஆனில் வச்சுட்டு யாரும் வீட்டுக்கு போக முடியாது, போவாது. ஸோ அதே மாதிரி ஹார்ட் நாங்கள் ரெஸ்ட்டில் இருக்கும்போது இல்லைன்னா ஸ்லீப் தூங்கிட்டு இருக்கும்போது, அழகாக தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டில் யூ டோன்ட் நீட் மச் எனர்ஜி, ஹார்ட் வந்து தானாகவே. ஸோ தட் இஸ் அ ஹெல்தி சைன் ஆக்சுவலி. அதனால் ஸ்லீப்பிங் டயத்தில் பல்ஸும் பிபியும் டவுன் ஆகும். தட் இஸ் அன் அக்செப்டபுள் அண்ட் ஹெல்தி சைன் ஆஃப் அவர் பாடி. ஸோ பாடி வந்து எனர்ஜி கன்சர்வ் பண்ணிட்டுருக்கு. தட் இஸ் எ ஹெல்தி சைன். அதனால் ஒரு குட் அத்லெட், ஒரு பாடி பில்டர், ஒரு ரியல் ஹெல்தி ஹார்ட், ஹெல்தியான ஒரு பர்சனுக்கு பல்ஸ் ரேட்டு குறைவாகவே இருக்கும் ஆக்சுவலாக. அண்ட் தட் இஸ் எ ஹெல்தி சைன். பிகாஸ் நீங்கள் தேவை இருக்கும்போது தான் யூஸ் பண்ணுவீங்க இந்த பாடி, அந்த டயத்தில் ஏறும். ஸோ திஸ் இஸ் எ ரியலி குட் ஹெல்தி ஹார்ட். ஸோ ரெஸ்ட்டில் வந்து ஒரு 40-50 தான் இருக்குது பல்ஸ் ரேட். இதே பல்ஸ் ரேட்டு ஒரு ஹை ரிஸ்க் பேஷண்ட்டில் ஒரு 70-80 வருஷம் இருக்கிற ஒரு ஓல்டு மேன் ஆர் ஓல்டு உமன், ஸோ அவருக்கு வந்து ஆல்ரெடி சுகர், பிபி இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ், அவருக்கு வந்து இதே 40 பல்ஸ் வந்து பிரச்சனை பண்ணுவோம். எந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம்? ஸோ அது வந்து நார்மலாக இல்லைன்னா அப்நார்மலான்னு கண்டுபிடிக்கிற விஷயம் இதுதான். ஸோ நார்மல் ஹெல்தி பர்சனுக்கு சிம்டம்ஸ் எதுவும் இருக்காது, வில் பி ஹெல்தி. அது சாதாரண ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பல்ஸ் டவுன் ஆன உடனே இது தலை சுத்தல் ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ கிட்டினஸ், டாக்டர் ஏதோ தலை சுத்துது, நான் கேர் ஆகிடுவேன்னு சொல்லுவாங்க நிறைய பேஷண்ட்ஸ். ஸோ அசதி, பிகாஸ் பல்ஸ் ஏறணும். வென் யூ ஸ்டார்ட் எக்ஸசைசிங் அதுக்கேற்ற மாதிரி பல்ஸும் பிபியும் ஏறும். ஸோ அது அப்படி நடக்காது. இந்த மாதிரி பேட்ரி ப்ராப்ளம்ஸ், பேஸ் மேக்கர் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற ஆளுக்கு. ஸோ பல்ஸ் ஸ்லோவான பிரெடிகார்டியான்னு சொல்லுவோம் இதோட மெடிக்கல் டெர்மினாலஜியில். ஸோ கிட்டினஸ் இல்லைன்னா சிவியர் ஃபெட்டிக், அசதியாக இருக்குது டாக்டர். சில டைம் ஹார்ட் ஃபெயில்யூர் சிம்டம்ஸ் கூட இருக்கலாம். இந்த கை கால் எல்லாம் கொஞ்சம் வீக்கமாக இருக்குது. இது வந்து லோ பல்ஸ்னால் இருக்கிற சிம்டம்ஸ். அண்ட் ரேர்லி தே மே ஃபால் டவுன். மேபி அது சீக்கிரமாகவே அவங்க வந்து டாக்டர் பார்க்கல, அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா ஸ்லோலி பல்ஸ் வில் கம் டவுன் அண்ட் ஒன் டே தே வில் ஃபால். சில பேஷண்ட்ஸ் வந்து ஆக்சிடென்ட்ஸு, ஹெட் இன்ஜுரிஸோடு வருவாங்க. At the same time, extreme stage, heart beating, we call it as tachyarrhythmia. இதான் சார் ஏதோ துடிக்குது, டக்கு டக்கு டக்குன்னு ஆடுது,
ஓகே. ஸோ பதட்டமாக இருக்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸோடு வருவாங்க. படப்படப்பு இருக்குது, ஏன்னா பல்ஸ் எனக்கே தெரியுது, இந்த கழுத்துல எல்லாம் பல்சேஷன்ஸ் தெரியுது, டக்குன்னு நின்னும். இந்த மாதிரி ஐ கேன் ஃபீல் மை ஓன் ஹார்ட் பீட். அந்த டயத்தில் இந்த சேம் கிட்டினஸ் கேன் ஹேப்பன். எக்ஸ்ட்ரீம் வேரியேஷனில் அந்த 2 சிச்சுவேஷன்ஸ்லேயும் பேஷண்ட்ஸ் வந்து கிட்டினஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் சம்டைம்ஸ் அண்ட் ரேர்லி அண்ட் தே மே அரெஸ்ட். ஸோ ரொம்ப வேகமாக துடிப்பு ஸ்டார்ட் ஆனால் சப்போஸ் 300 400, ஸோ தாங்க முடியாது உடல். ஸோ தே வில் கொலாப்ஸ் அண்ட் மேபி சம் பீப்புள் மே டை ஆல்சோ, எஸ்பெஷலி ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ். இந்த மாதிரி துடிப்பு ப்ராப்ளம்ஸ் வந்து சில நான் சொன்ன மாதிரி அயானிக் சேனல்ஸ், அதோட ஜீன்ஸ் இருக்கும், அது ஜீன்ஸில் மியூட்டேஷன்ஸ், இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி அதனால் பரம்பரையும் பார்க்கணும். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம பரம்பரையில் ஏதாவது சடன் டெத்ஸ், யாராவது சடன் குவிக் திடீர்னு தவறிட்டாங்க அப்படின்னா, ஸோ அந்த ரிஸ்க் கொஞ்சம் கேரி பண்ணணும். ஓகே. ஸோ ஜீன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி சடன் டெத்ஸ் ஆகிற சிச்சுவேஷன்ஸில். பட் பியூர் பால்பிட்டேஷன் வந்து ஹார்ட் அட்டாக் சம்மந்தம் இல்லாமல் கூட இருக்கலாம். தட் மேபி ஜெனட்டிக். ஓகே. ஆர் மேபி டியூ டு ஏஜ். இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்ஸ் வருமோ, ஸோ தண்ணி பைப் பிளாக் ஆனால் ஹார்ட் அட்டாக். அதே மாதிரி நம்ம எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் ப்ராப்ளம், ஷார்ட் சர்க்யூட்ஸ் வரலாம். பை பர்த் சில டைம் எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் சேர்ந்து இருக்கலாம். அக்சஸரி வயரிங்ஸ், அக்சஸரி பாத்வேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது யூஸ்வலாக இசிஜி பார்த்துட்டு ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இல்லைன்னு எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட் எந்த மாதிரி டீவியேஷன் இருக்குது அது கண்டுபிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்க சார். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜெனட்டிக் ப்ராப்ளம்னால வர ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு அந்த ஹார்ட் அட்டாக்ஸ் வந்துட்டு இட்ஸ் வந்து நான் மாடிஃபைடு. ஜெனட்டிக் வந்துட்டு நம்ம அதை மாடிஃபை பண்ண முடியாது. பட் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்மக்கிட்டே இருக்கும்ல, அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம மாடிஃபை பண்ணணும்னா அது மாதிரியான ஒரு விஷயம்னா என்னவா இருக்கும்? இட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எதுக்குன்னா கார்டியாலஜி நாங்கள் படிக்கிற கார்டியாலஜி டெக்ஸ்ட் புக்ஸில் தேர் ஆர் சம் காட் ஃபாதர்ஸ். பால் ஒயிட்ன்றது ஒரு செஞ்சுரிக்கு முன்னாலேயே, ஓகே, ஹி செட் வெரி கிரேட் கொட்டேஷன். ஹார்ட் டிசீஸ் பிஃபோர் 80 years இஸ் நெய்தர் நேச்சர் நார் காட்ஸ் வில், இட்ஸ் ஒன்லி அவர் ஃபால்ட். ஓகே. ஸோ ஒரு ஃபேமஸ் பப்ளிகேஷன் ஒன்று இருக்குது நம்ம சயின்ஸில், மெடிக்கல் சயின்ஸில், இன்டர் ஹார்ட் ஸ்டடி. ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஏன் வருது, அதில் வந்து 90% ப்ராப்ளம்ஸ் நாங்கள் அக்வயர் பண்ணுறது தான். ஸோ நாம் இருக்கிற சிச்சுவேஷன் எப்படின்னா, இப்போ வந்து மேன்மேட் டிசீஸ், லைஃப் ஸ்டைல் டிசீசஸும் அதிகம். நீங்கள் கேட்குற ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் 10% தான் ஹார்ட் டிசீசஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த 90% டிசீசஸ் சிம்பிளாக 9 ப்ராப்ளம் ஒரு 9 ப்ராப்ளம்ஸ்னால வரும், அவ்வளோதான். 90% அதை பார்த்தா ஒரு 10% ப்ராப்ளம் தான் ஜெனட்டிக்ஸ். அது என்ன, இன்டர் ஹார்ட் ஸ்டடி உலகம் மொத்தம் சேர்ந்து ரீசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிற விஷயம் என்னென்னா, சிம்பிள்: சுகர், பிபி, உடற்பயிற்சி, ஒபிசிட்டி, ஸ்மோக்கிங், கெட்ட கொலஸ்ட்ரால், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், ஹெவி ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ், ஓகே, ஸ்மோக்கிங், ஹெவி ஆல்கஹாலிசம். 9 ஆயிடுச்சா? இதெல்லாம் மாடிஃபை பண்ண முடியுது. 100% சுகர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சுகர் வராமல் பார்க்கறது சப்போஸ் மேபி முடியாமல் இருக்கலாம். பட் ஆனால் ஒரு வாட்டி சுகர் அட்டாக் ஆகிடுச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியும்ல. பிபியும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒபிசிட்டி, உங்கள் ஏஜ் நீங்கள் காட்டத்துக்கு போய் நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒபிசிட்டின்றது காணாது. ஸோ ஒபிசிட்டின்ற ஒரே ஒரு ப்ராப்ளம் நம்ம மனிதனுக்கு தான் இருக்குது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணிக்கலாமா, மைண்ட் கண்ட்ரோல் வச்சுக்கலாமா, ஸ்மோக்கிங், எல்லா அடிக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணலாமா, அவ்வளோதான். ஸோ இந்த மேன்மேட் டிசீசஸ் தான் மெயின் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கே முக்கியமான ரீசன். நீங்கள் என்ன ப்ராப்ளம், இப்போ ஒபிசிட்டி ஆல்சோ ரிலேட்டட் டு ஹார்ட் அரித்மியாஸ், ஹார்ட் அட்டாக்ஸ். ஏன்னா அட்டாக்குங்கிறது, ஹார்ட் அட்டாக், மார்படைப்பு அப்படின்றது முக்கியமான ரீசன் துடிப்பு ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு. ஏன்னா அட்டாக்குன்றது வயர்ஸுக்கும் வரும்ல, எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் சிஸ்டம்ஸ்க்கும் அட்டாக்ஸ் வரலாம். ஸோ அது மூலமாக துடிப்பில் வேரியேஷன்ஸும் இருக்கும். ஸோ அது மூலமாகவே கண்ட்ரோல் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இப்போ வந்து மழை காலம், ஸோ அழகான நிலம், அந்த ஒரு ஃபர்டைல் சீட் என்ன வரும், தாராளமாக அவன் அழகாக வளரும், அவ்வளோதானே. ஸோ அதே மாதிரி
இது எல்லாம் சேராமல் வச்சுக்கணும். ஸோ இதுதான் தாய் தந்தை ஹார்ட் அட்டாக்ஸ் வர்றதுக்கும், ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கும். ஸோ அதனால ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதுவும் முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அந்த மாறாத ஒரு விஷயம் தான் ஜெனட்டிக்ஸ் அம்மா அப்பா மாற்ற முடியாது. இந்த ஜீன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் கூட இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் இருக்கும். இப்போ வந்து ஜீன்ஸ் கிச்சனில் கத்தி இருக்கும், அதை கீழேயும் கட் பண்ணிக்கலாம், கழுத்தும் கட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஜீன்ஸ் வந்து சயின்ஸ் பியூட்டிஃபுல்லி சேஸ், ஜீன்ஸும் ப்ளேம் பண்ணாதீங்க. நீங்கள் ஜீன்ஸ் ஆர் ஒன்லி லோடட் கன்ஸ். நீங்கள் தான் ட்ரிகர் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் தான் அதை எடுத்து சூசைட் பண்ணுறீங்க. இட்ஸ் ஓன்லி லோடட் கன். தொடாமல் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஜீன்ஸும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பை யுவர் தாட் ப்ராசஸ், யுவர் டயட், யுவர் எக்ஸசைஸ். ஜீன்ஸுன்றது ஒரு ரிஸ்க்காக இருந்தாலும் அது பத்திரமா ஒரு அறையில் வச்சு அது ஒரு லாக் பண்ணியிருக்கலாம். யுவர் லைஃப் ஸ்டைல், யுவர் வே ஆஃப் லிவிங், யுவர் தாட் ப்ராசஸ் ஒன்லி வில் ட்ரிகர் இட். அதில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, மேபி டாமினன்ட் ஜீன்ஸ், ஸோ சில ஜெனட்டிக் அரித்மியாஸ், எஸ்பெஷலி ப்ரூகாடா சிண்ட்ரோம் அண்ட் சேனலோபதிஸ், லாங் கியூட்டி சிண்ட்ரோம், சில விஷயங்கள் அதை கட்டாயமாக பார்த்துருக்கணும், அதுக்கு தேவையான சிகிச்சையும் எடுக்கணும். ஸோ அது 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 வந்து வெரி ரேர், 1% ஆர் லெஸ் தேன் தட். ஸோ நான் சொல்கிறது வந்து 99% ஹார்ட் டிசீஜஸ், யூ ஆர் த பாஸ், யூ ஆர் த டெஸ்டினி, யூ ஆர் த காட், யூ கேன் கண்ட்ரோல். அது வராமல் பார்க்கறது 99% உங்கள் கையில் தான் இருக்குது. வந்ததுக்கப்புறம் தான் நான் இருக்கும். ஓகே. ஆக்சுவலாக இப்போ நீங்களே சொன்னீங்க மேக்ஸிமம் வந்து அந்த 9 ஃபேக்டர்ஸில் வந்து ரீசனில் டிப்ரெஷன் ஒன்றுன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ இருக்கிற இந்த ஒரு சுச்சுவேஷனில் மேக்ஸிமம் பீப்புள் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை வந்துட்டு டிப்ரெஷன். ஸோ அந்த டிப்ரெஷன் நம்மளை மென்டலியும் தாண்டி ஹார்ட்டோட அந்த கார்டியாக் ஃபங்க்ஷனையும் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுமா? குட். ஸோ வெரி குட் கொஸ்டின். ஸோ மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா? தட் இஸ் அ டைரக்ட் கொஸ்டின், அப்படி தானே? 100% எஸ். ஸோ ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை இருக்கும் நம் பெரியவர்கள் சொல்கிறது, யத் பாவம் தத் பவதி. நான் ரிலீஜியன்னு காட் பற்றி பேச போகிறதில்லை, ஓகே, பட் இட் இஸ் சயின்ஸ். நீங்கள் யோசிக்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் அப்படி தான் தயாராவீங்க. யூ ஃபீல், தட் இஸ் வேணும் சயின்ஸ் கிளியராக சொல்கிறது, பி பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ். ஓகே, யத் பாவம், நீங்கள் எது யோசிக்கிறீங்களோ தத் பவதி, நீங்கள் அதுதான் ஆவீங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வை ப்ரேயர் ஹெல்ப்ஸ், பாசிட்டிவ் திங்கிங் ஹெல்ப்ஸ். பாசிட்டிவ் திங்கிங் பூஸ்ட் இம்யூனிட்டி, கரோனா எல்லாம் பார்த்துருக்கோம். பாசிட்டிவ் திங்கிங் ஹெல்ப்ஸ் ஹீலிங், இட் கிவ்ஸ் குட் ரிசல்ட்ஸ். ஒரு டாக்டரும் ஒரு மருத்துவரும் பாசிட்டிவாக யோசிக்கிறதையும், பேஷண்ட்டையும் பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக இருக்கிறதையும், ஓகே, இட்ஸ் ப்ரூவன் பியாண்ட் டவுட் பை சயின்ஸ் அண்ட் ரீசர்ச். பெரிய பெரிய பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது இதுக்கு மேலே. நான் ஜான் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டல் அமெரிக்காவில் இருக்கும்போது ஐ ஹவ் சீன், இஃப் யூ நீட் ப்ரேயர், பிகாஸ் ப்ரேயர் ஹீல்ஸ், we can arrange a priest, we can arrange a fakir or a pujari. I've seen the pamphlet. So positive attitude. So mind oda influence எதுக்குன்னா ஹார்ட், உடல் கண்ட்ரோல். இது நீங்கள் வந்து இப்போ எது கண்ட்ரோல் பண்ணும்? உங்கள் மொபைலில், இல்லைன்னா இந்த ஐபேட், லேப்டாப்பில், வாட் கண்ட்ரோல்ஸ் இட்? ஒரு கேட்ஜெட் பற்றி பேசுகிறேன், சிப், ஒரு சாஃப்ட்வேர், அதுக்கு டிசைன் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அதுதான் கண்ட்ரோல் பண்ணும் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி இதை இவ்வளோ அழகான இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி. ஸோ நாம் பற்றி நம்ம யோசிக்கணும், we are really complex. இந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டி கண்ட்ரோல் பண்ணது என்ன? ஒரு சிஸ்டம் இருக்கணும். அந்த சிஸ்டம்க்கும் கண்ட்ரோல் எது? மேபி மைண்ட். ஏன்னா பார்க்காத ஒரு விஷயம், புரியாத ஒரு விஷயம் உலகத்தில் இருக்குன்னா அது மைண்டு தான். இப்போ நிறைய சைக்கியாட்ரிஸ்ட், சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்கிறதெல்லாம் வெரி இன்கம்ப்ளீட் அண்ட் நோ ஒன் நோஸ் இட், பிகாஸ் இட் இஸ் யூனிவர்ஸ். ஸோ புரியாத ஒரு விஷயம், டோன்ட் திங்க் எவ்ரி ஒன் நோஸ். அந்த சயின்டிஸ்ட் தெரியும், இதில் சைக்காலஜிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாம். ஃபார் மீ, ஐ ஹவ் ரெட் எக்ஸ்டென்சிவ்லி, ஃபார் மீ வாட் வி நோ அபவுட் மைண்ட் இஸ் வெரி லிட்டில். ஏன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு சாஃப்ட்வேர் நினைக்கலாம். ஹார்ட்வேர் வந்து பிரெயின். பிரெயினுக்கு தேவையான, பிரெயின்ன்றது ஒரு டெட் பாடியில் கூட இருக்கும். ஓகே,
லைஃப் இல்லாத ஒரு டெட் பாடியில் பிரெயின் இருக்கும், அது ஹார்ட்வேர் தான். அதுக்கு ஒரு லைஃப் கொடுத்துட்டு அது ரன் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் மைண்ட். அது என்ன மாதிரி பிடிச்சிட்டு டிசைன் பண்ணியிருக்கலாமேனோ, தட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அது மைண்ட். அந்த மைண்ட்ன்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் திங். யூ cannot define. It cannot be defined, it cannot be shown. You only can feel it. ஸோ அதே அந்த சாஃப்ட்வேர் யாரும் பார்க்க முடியாது. அதுக்கு கீ பர்சன் ஒன்று தான், அது நீங்கள். யூ ஆர் த பர்சன் ஹூ கேன் டிசைன் அண்ட் ரைட், ரீரைட், delete, ஓகே, இன்ஸ்டால், ரீஇன்ஸ்டால், anything. தட் டிசைனர் இஸ் யூ. அந்த சாஃப்ட்வேருக்கு அது ஹார்ட்வேரில் என்ன பண்ணுவோம்? ஹார்ட்வேர் ட்ரைவ் பண்ணுவோம் சாஃப்ட்வேர். திஸ் ஹார்ட்வேர், த பிரெயின், வில் ட்ரைவ் இன் 2 ways இந்த பாடியில். அந்த சாதாரணமாகவே 2 programs ரன் ஆகும். ஒன்று சிம்பத்தட்டிக், செகண்டு பேராசிம்பத்தட்டிக். சிம்பத்தட்டிக்னா ஆல்வேஸ் அட்ரினலின், டாக்ஸிக், ரன்னிங், ஆங்ஷியஸ், டென்ஷன், வின்னிங், வார். ஆப்போசிட் சைடு சாந்தம், ஓகே, ரெஸ்ட், டைஜஸ்ட், பேராசிம்பத்தட்டிக். இந்த 2 பேலன்ஸ் பண்ணுற ஆர்கன் பிரெயின் தான். பிரெயினுக்கு சாஃப்ட்வேர் மைண்டு தான். ஸோ நீ என்ன மாதிரி சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் பண்ணீங்களோ அதுதான். நீங்கள் சிம்பத்தட்டிக் டாமினேட் பண்ண என்ன ஆகும்? எல்லா டாக்ஸின்ஸ் ரிலீஸ் ஆகும் பாடியில். அட்ரினலின், நாரட்ரினலின், அது மாதிரி. அது என்ன பண்ணும்? ஹார்ட் ரேட், பல்ஸ், பிபி ஏறும், சுகர் வரும், ஹார்ட் அட்டாக்ஸ் வரும், துடிப்பு பிரச்சனைகள் வரும். ஸோ தட் இஸ் பை மனசு அமைதியாக இருந்தால் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் கண்ட்ரோல் ஆகும். எதுக்கு? எதிர்கட்சி ஏறும். தட் இஸ் பேராசிம்பத்தட்டிக் வில் டேக் த டாமினன்ஸ். ஸோ பேராசிம்பத்தட்டிக்ன்றது ரெஸ்ட் அண்ட் தென் டைஜஸ்ட். லைக் வென் யூ மெடிடேட், நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது பேராசிம்பத்தட்டிக் இஸ் நீங்கள் ஸ்லீப்பிங், ரெஸ்டிங். ஹாப்பியாக இருக்கும்போது பேராசிம்பத்தட்டிக் டாமினேஷன் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் இந்த சைடு மாறினா திஸ் வில் டாமினேட் and will reduce all the toxins. So அதனாலவே mind has 100% influence on heart and heart diseases. Same adrenaline எல்லா ஆர்கன்ஸ்க்கும் சப்ளை பிரெயின் தான். அந்த பிரெயின் சாஃப்ட்வேர் மைண்ட் தான். ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ், the sudden stress can produce heart attack, death. இது தெரியாத ஆளே இல்லை. இது உலகம் எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், தெரிஞ்ச ஒரு விஷயம். சினிமா பட்டத்தில் பார்க்க, அதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடு இங்கே ஏன்னா சடன் டெத் இந்த ஃபேமிலி, வெரி பிலவ்டு பர்சன் டைஸ். ஏன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது ஹார்ட் டிசீசஸ் வரும். இது ஹார்ட் டிசீஸ் மட்டும் இல்லை, நிறைய ப்ராப்ளம்ஸ், பாடி ப்ராப்ளம்ஸ் வரலாம். எதுக்குன்னா டாக்ஸின்ஸ். இட் வில் ஸ்டிமுலேட் ஒன்லி தி சிம்பத்தட்டிக் சிஸ்டம் அண்ட் அட்ரினலின் இஸ் எ பொட்டன்ட் டாக்ஸின். ஓகே, அட்ரினலின் இஸ் த மெயின் டாக்ஸின் தட் வில் டேமேஜ் ஹார்ட், பிரெயின். ஒவ்வொரு பாடியில் இருக்கிற ரத்த குழையெல்லாம் அதுதான் டேமேஜ். இட் வில் பிளாக் and suddenly there will be accident. So sudden stress can produce even deaths, especially young patients. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துட்டு இருக்கும்போது நான் 50% ஆஃப் த யங் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு ரிஸ்கே இருக்காது. சுகர் இல்லை, பிபி இல்லை, எந்த பழக்கம் இல்லை, நான் ஸ்மோக்கர் சார், டீட்லோட்டல் சார். எனக்கு ஏன் வந்துச்சு? ஸ்ட்ரெஸ், பொல்யூஷன், லேக் ஆஃப் எக்ஸசைஸ். இந்த 3 தான் யங் ஜெனரேஷன், எஸ்பெஷலி நம்ம நாட்டில். Indians are dying, I am saying, dying because of the stress, lack of exercise and junk food, pollution. எந்த டிசீஸ் இல்லை, எந்த அடிக்ஷனும் இல்லை, ரொம்ப நல்லவன். பட் ஸ்டில் வை யங் பீப்புள் ஆர் டையிங்? ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் பிரெயின் ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் ஸ்ட்ரோக்கு, கிட்னி, எனிதிங், சுகர், பிபி, மேக்ஸிமம் டிசீசஸ். அதனால் இப்போ டெக்ஸ்ட் புக்ஸ் படித்தா நம்ம ஹார்ட் டெக்ஸ்ட் புக்ஸ்லேயே கார்டியாலஜி, stress and lifestyle is what causing more heart attacks in India. ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு விஷயமே. Yes. ஸோ அதனால் இஃப் யூ கண்ட்ரோல் த ஸ்ட்ரெஸ், இப்போது மேபி 100% க்யூர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு முனி ஆன உடனே எல்லா நோய்கள் போயிடுன்றது இல்லை. தட்ஸ் வெரி எக்ஸ்ட்ரீம் ஃபிலசாபிக்கல், நாட் எ பார்ட் ஆஃப் சயின்ஸ். ஸோ அது வேறு. பட் தெர் இஸ் proof, there is a definite scientific proof that mental peace will result in lot of cure, not only for heart disease, many diseases, even cancer cure பண்றாலும் நாங்கள்
அங்கே இங்கே படிக்க போகிறோம். ஸோ தெர் ஆர் மெனி பீப்புள் who can really cure, at least control many diseases by mental peace. ஓகேங்க சார். ஆக்சுவலாக வந்து இப்போது நிறைய டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகியிருக்கு. ஸோ எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியில் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு அக்கர் ஆகும்போது அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு எனி கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கா? யூ ரைட். ஸோ பேசிக் அப்ரோச் வந்து இப்போ வந்து சார் எனக்கு கொஞ்சம் ஹார்ட்டில் வேரியேஷன், கொஞ்சம் துடிப்பு பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கிட்டினஸ் வரும், இல்லைன்னா நம்ம ஃபேமிலியில் சடன் டெத்ஸ் ஆகிருக்கு, அண்ணா அப்பா சம்திங்னோ திடீர்னு தவறிட்டாங்க அப்படின்னு வி ஜென்ரலி எவாலுவேட். ஏன்னா ஹார்ட்னா இசிஜி மட்டுமே இல்லை, ஜென்ரல் ஓவரால் ரிஸ்க்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ சிம்டம்ஸ் இருக்கும்போது ஓகே, இல்லைன்னா கூட ஓவரால் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். பேசிக் அப்ரோச் வந்து இதை துடிப்பு சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் பார்க்குறதுக்கு பேசிக் திங் அண்ட் இசிஜி எலக்ட்ரோகார்டியோகிராம். ஸோ அதில் பியூட்டிஃபுல்லாக ஹார்ட்டோட கரண்ட்ஸ், நம்ம மின்சாரம் எப்படி இருக்குது, அந்த வேவ் பேட்டர்ன்ஸ், ஒரு ஷேப் இருக்கும். ஸோ வி ஆர் ஐடென்டிஃபை பை அவர் ஷேப். இதை பார்த்து ஒரு வாட்டி பார்த்த உடனே ஏன் எனக்கு தெரியும் இவர் என்ன ஃப்ரெண்டு, இவர் நான் பார்த்ததில்லை. ஹவ் வி ரிமெம்பர், பிகாஸ் வி நோர் வி ரிமெம்பர் த ஷேப். ஸோ அதே மாதிரி நார்மல் மின்சாரம் ஹார்ட்டில் எப்படி இருக்கும் டாக்டர் நோஸ். அதில் வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். இது எதுவோ இந்த பெயின் சொல்கிறாரு, இசிஜியில் வித்தியாசம் இருக்கே, ஹார்ட் அட்டாக். இவங்க வந்து படப்படப்பு சொல்கிறாரு, பீட்ஸ் மாறி இருக்கே, அதோட டிசிப்ளின் மாறி, ரிதம், அதனால் ஏர் ரிதமியா, ஆப்சன்ஸ் ஆஃப் ரிதம் மாறிடுச்சு, டிசிப்ளின் மாறிடுச்சு. ஸோ அது பேசிக் அண்ட் ஈஸியஸ்ட் வே. ஸோ ஹார்ட்டோட இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸு தெரிஞ்சுக்கிற ஒரு பேசிக் டெஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் சப்போஸ் சில டைம் ரெஸ்ட்டில் சார் நான் அப்பப்போ தான் வரும், டெய்லி இருக்காது, இசிஜி நார்மல், ஓகே இசிஜி நார்மல் அப்படின்னு நீங்கள் போயிடுங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த அப்பப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் வந்து யாரும் திருடிருக்கீங்க, நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது யாரும் ஆமாம் எடுக்க முடியாது. ஸோ யாரும் திருடுபடி ஆக மாட்டாங்க அந்த டயத்தில். எப்படி சீக்ரெட்டாக ஒரு சிசி கேமரா வைப்பீங்க. அதே மாதிரி இப்போ நாம் ஒரு 24 hours 3 days 5 days 6 days 1 week 2 week 3 weeks ஒரு சிசி கேமரா இங்கே வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும், இப்படி ஒரு ரிஸ்ட் வாட்ச் மாதிரி இங்கேயே ஒட்டிக்கலாம். 3 weeks ஒரு 1 month கூட ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும், ஒவ்வொரு பீட்டும். அதுதான் ஹோல்டர் அனாலிசிஸ். இல்லைன்னா லூப் ரெக்கார்டர் சொல்லுவாங்க, எக்ஸ்டர்னல் லூப் ரெக்கார்டர். ஓகே, ஸோ அது மூலமாக பீட்டிங்கில் வித்தியாசம் இருக்கான்றதை கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரேர். ஸோ பட் தெர் இஸ் அ ஷூர் சஸ்பிஷன், ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான கிரிமினல், அவங்க ஈஸியாக தப்பிச்சுக்கலாம், பட் அவங்க கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படின்றதுக்கு என்ன, we can put even sensors inside skin internal just skin கீழே ஒரு சின்ன ஷார்ப்பாக ஒரு சிப் மாதிரி இருக்கும். அது வந்து இம்ப்ளான்டபிள் ரெக்கார்டர், அது 4-5 வருஷம் கூட வச்சிருக்கும். ஓகே, இஃப் வெரி ஸ்ட்ராங் சஸ்பிஷன். ஸோ இது மூலமாக ஹார்ட்டுக்கு இது எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அரித்மியாஸ் சொல்லுவாங்க, அது தெரிஞ்சுக்கலாம். பட் ஒன்ஸ் யூ கன்ஃபார்ம், வாட் யூ டூ, இப்போது சொல்கிற மாதிரி, ஸோ பீட்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்னா பேஸ்மேக்கர், ஆர்டிஃபிஷியல் பேட்ரி பேஸ்மேக்கர். ஸோ ரொம்ப அதிகமான துடிப்பு பிரச்சனை அப்படின்னா, ஸோ எதுக்கு வரும், அது 2 விதமாக இருக்கும். ஒன்று வந்து ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறம் வர துடிப்பு ப்ராப்ளம். ஸோ இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் சம்மந்தம் இல்லாமல் ஷார்ட் சர்க்கியூட்ஸ் மூலமாக நடக்கிற துடிப்பு பிரச்சனை. ஸோ ரெண்டும் வேறு விதமாக டீல் பண்ணலாம். ஸோ இல்லை இது ஹார்ட் அட்டாக் சம்மந்தம் இல்லைன்ற பட்சத்தில் ஸோ லேசர் ஆர்எஃப் அப்லேஷன், ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன், அதுதான் இபி ஸ்டடி அண்ட் ஆர்எஃப் அப்லேஷன். எலக்ட்ரோஃபிசியாலஜி அதுதான் நம்ம ஸ்பெஷாலிட்டி. ஸோ சாமதான பேத தண்டம் அப்படின்றது இருக்கும் சான்ஸ்கிரிட்டில். ஸோ ஒரு இப்போது கெட்டான ஒரு பிஹேவியர் இருந்தால் குழந்தைல நீங்கள் சொல்லுவீங்க, கத்துவீங்க. அதுக்கப்புறம் இன்னும் கோவமாக ஃபஸ்ட்டு சொல்லுவீங்க, பேசுவீங்க. ஸோ அமைதியாக பேசுவீங்க, கேட்கல கோவம் காமிப்பீங்க, அதுக்கப்புறம் அடிப்பீங்க. அதுதான் சேம் அதே மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஓகே நார்மல் வேரியேஷன் அப்படி. ஸோ தென் வி ஆர் ரீஅஷ்யூர், பரவாயில்ல அப்போ கொஞ்சம் காஃபி. ஸோ இந்த மாதிரி துடிப்பு ப்ராப்ளம் சில டைம் ட்ரிக்கர் ஆகலாம். ஸோ காஃபி 1 லிட்டர், டீ அண்ட் அதிகமாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற ஆளுக்கும், ஸ்மோக்கிங் பண்ணுற ஆளுக்கும், எனர்ஜி ட்ரிங்க்ஸ், ஈவன் சம் ஆஃப் த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் கேன் ப்ரொடியூஸ் ஏரேட்டட் எனர்ஜி ட்ரிங்க்ஸ். அதனால சயின்டிஃபிக்கலி இந்த மாதிரி கேஸ் வர எனர்ஜி ட்ரிங்க்ஸ் வேணாம். ஸோ பி நேச்சுரல். அது மூலமாக ஈவன் வி ஹவ் சீன் சடன் டெத்ஸ். ஸோ பிராண்ட் சொல்ல முடியாது. ஸோ பட்
any aerated drinks and then energy drinks, high caffeine drinks, அதெல்லாம் they all can produce and trigger these heart problems. Okay, so இதை அவாய்ட் பண்ணுறதும். ஸோ தீஸ் ஆர் ஆல் ப்ரிகாஷன்ஸ் டு அவாய்ட். இல்லை அதுக்கு மீறி வரணும்னா we give drugs. ஸோ ட்ரக்ஸ் பேச்சும் கேட்கல, தென் we can do terrorist மாதிரி. if they are threatening civilians, the military will shoot them. ஸோ அப்லேஷன், அந்த ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுற இடம் கண்டுபிடிச்சிட்டு, ஸோ அதுதான் இஇபி ஸ்டடி, அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ we have beautiful டிசைன், military ஆப்ரேஷன். ஹார்ட்டில் எங்கெங்கே இடத்துல இந்த மாதிரி டெரரிஸ்டில் இருக்காங்க, எங்கெங்கே இடத்துல இந்த ஷார்ட் சர்க்கியூட்ஸ் எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸில் குட்டி குட்டியாக ஃபார்ம் ஆகிருக்கலாம், அந்த இடத்துக்கு போய் தேடி கண்டுபிடிச்சி அதை ஷூட் பண்ணுவோம். அதுதான் சிம்பிளாக ஒரு புரிய வைக்கிற மாதிரி நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ திஸ் இஸ் வாட் we do as an electrophysiologist. சார், ஆக்சுவலாக வந்துட்டு ஹார்ட் அட்டாக் அப்புறம் வந்துட்டு டாக்டர் சொல்கிற நிறைய விஷயம் ஐசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐசிடினா என்ன? இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஐசிடினா ஸோ டோட்டலி ஏஐசிடி, ஆட்டோமேட்டட் இம்ப்ளான்டபிள் கார்டியோவர்டர் டீஃபிபிரிலேட்டர். அப்படின்னா என்ன? இப்போது வந்து நிறைய படத்தில் பார்த்துருக்கலாம் அவன் எல்லாம். ஸோ ஒரு பேஷண்ட் ஹார்ட் அட்டாக் அரெஸ்ட் ஆன உடனே சிபிஆர் ரிசஸ்டேஷன் பண்ணி நிறைய வாட்டி டக்கு 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 ஷாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரிசஸ்டேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் தான் அது சம்பவம். ஸோ நீங்கள் வெளியில் போகிறீங்க, இல்லைன்னா ஒரு ஆமாம் ட்ராவலில் இருப்பீங்க. ஸோ அந்த டயத்தில் யாரும் ஷாக் கொடுக்க முடியாது. ஸோ சில டைம் இந்த துடிப்பு ப்ராப்ளம்ஸ் எஸ்பெஷலி ஹார்ட் அட்டாக் அப்புறம் அதிகம். ஏன்னா அந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் டேமேஜ் ஆனதுக்கப்புறம் ஷார்ட் சர்க்கியூட்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால மின்னல் மாதிரி டக்கு டக்குன்னு ஹார்ட் வேகமாக அடிச்சுட்டு அந்த துடிப்பு மூலமாக ஒரு ஒரு மனிதன் இறந்து போகலாம். ஸோ அதனால் அந்த டயத்துக்கு ஷாக் கொடுக்குற ஆள் யார்? ஸோ அது மூலமாகவே ஒரு டிவைஸ், இது ஒரு பேஸ் மேக்கர், மோஸ்ட் அட்வான்ஸ்டு பேஸ் மேக்கர்னு சொல்லியிருக்கலாம். அட்வான்ஸ்டு பேஸ் இது என்ன பண்ணுவோம்? நார்மல் பேஸ் மேக்கர் வந்து ஜென்ரேட்டர் மாதிரி, கரண்ட் போனால் ஆன் ஆகும், துடிப்பு கொடுக்கும், லைட் கொடுக்கும். அதே மாதிரி ஹார்ட் பல்ஸ் ரொம்ப கம்மியான பேஸ் மேக்கர் பேட்டரி சார்ஜ் பண்ணிவிட்டு ஹார்ட்டுக்கு பீட்டிங் கொடுக்கும். சரி, பிகாஸ் என்ன பேசிக் ஃபங்க்ஷன் அது. அப்படி இல்லை, பேஷண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி மின்னல் மாதிரி வருது, மின்சாரம் இல்லை, உயிருக்கு ஆபத்து இருக்கிற டெக்கி அரித்மியா, இதோட பேர் தான் வென்ட்ரிகுலர் டெக்கிகார்டியா, வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன். அந்த டயத்தில் திரும்பி ஷாக் கொடுத்துட்டு தான் பேஷண்ட்டோட உயிர் காப்பாற்றணும். அது பண்ணுறாலும் திஸ் இஸ் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். அதனால் பேஸ் மேக்கர் மாதிரி தான் இருக்கும் அந்த டிவைஸு, பட் தட் ஹேஸ் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஆஃப் ஷாக்கிங் த பேஷண்ட். அது உங்களுக்கு தெரியாமல் வரதுக்கு முன்னாலேயே தானாகவே அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சி சிம்பிள் ஷாக்கோடு அதை ரிவர்ட் பண்ணும். அது கொஞ்சம் ஜில்ல ஒரு சின்ன ஜர்க் மாதிரி இருக்கும், பேஷண்ட் தெரியறதுக்குள்ளே சரியாகும். ஸோ தட்ஸ் ஒன் லைஃப் சேவிங் டிவைஸ். ஆக்சுவலி அது கோட்டான மக்களுக்கு எல்லாம் உதவி அது ஒரு சுச்சுவேஷன் தான். எஸ்பெஷலி ஹார்ட் அட்டாக் அப்புறம் வென்ட்ரிக்கிள், ஆனால் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ தேர் ஆர் ஹை ரிஸ்க் ஆஃப் சடன் கார்டியக் டெத். இது வந்து ஒரு ஹெல்மெட் மாதிரி, ஹெல்மெட் இல்லைன்னா ஏர்பேக் மாதிரி. ஆக்சிடென்ட் நடக்கலை, தேவைப்படாது. ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கும்போது அதுதான் உங்கள் உயிர் காப்பாற்ற ஒரு ஆர்மர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கார்டியாக் ஃபங்க்ஷனையும் தாண்டி நிறைய தெரியாத விஷயங்களை, இப்போ வரைக்குமே நம்ம கேள்விப்படாத நிறைய விஷயங்களை டாக்டர் குருபிரசாத் அவர்கள் நமக்கு ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணினாரு. ஸோ இது மாதிரி தெரியாத நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜீ தமிழ் நியூஸோடு. வணக்கம். வணக்கம்.